போக்கோல இருந்து புதுசா வேற லெவல்ல இதைத்தான் இறக்கியிருக்காங்க. இதோட ரிவ்யூ பார்ப்போமா? போக்கோட பாக்ஸ் எப்பயும் கொடுக்குற மாதிரி தான் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட கண்டென்ட் அப்படின்னு பார்த்தாலுமே உள்ள வந்து ஒரு சிம் எஜெக்டர் பின் இருக்கு, ஒரு யூசர் மேனுவல், நல்ல குவாலிட்டியான ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா போக்கோ F5 மொபைல் 67 வாட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. கடைசியா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள் இருக்குது. இப்போ மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது கையில் எடுக்கும்போதே ஒரு நல்ல ஃபீல் வந்து கிடைக்குது. இதோட திக்னஸ் 7.98 mm இருக்கு, வெயிட் வந்து 181 கிராம் இருக்கு. அது போக இதோட பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தா ரியல் வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஃப்ரேம் வந்து என்ன அப்படிங்கிறத பிராண்ட் வந்து எக்ஸாக்டா மென்ஷன் பண்ணல, பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் ஃப்ரேம் மாதிரி தான் தெரியுது. டிஸ்ப்ளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இதோட கலர்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட இருக்கிறது Black கலர். எப்பவுமே நமக்கு பெரும்பாலும் Black கலர் தான் போக்கோ வந்து அனுப்புறாங்க. இது போக ரெண்டு கலர் வேரியன்ட் வந்து அவைலபிளா இருக்கு. ஒன்னு வந்து ப்ளூ கலர், இன்னொன்னு வந்து ஒயிட் கலர். அதுக்கு அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. இருந்தாலுமே டக்குன்னு பார்த்தவொடனே எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பெயிண்ட் அடிச்சு அதுல அங்கங்க சுரண்டி விட்ட மாதிரி ஒரு டிஃபரெண்டா தெரியுது. ஆனா பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. அது போக இந்த மொபைலோட எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தா இந்தியால ரொம்பவே அதிகமா இருந்தது. அதுக்கு காரணம் என்னன்னா இதோட ப்ராசஸர் தான். இங்க Snapdragon 7+ Gen 2 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்டான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. அந்த ப்ராசஸர்ல ஃபர்ஸ்டா லான்ச் பண்ற மொபைலும் இதுதான். இந்த ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தா Snapdragonல போன வருஷம் லான்ச் ஆன Flagship லெவல் ப்ராசஸரான 8+ Gen 1 ப்ராசஸருக்கு ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர். கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே ஹையர் எண்ட் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப சூப்பரா ஹேண்டில் பண்ணுது. ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பார்த்தாலுமே இங்க 14 லேயர் இருக்கக்கூடிய கிராஃபைட் ஷீட் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதனால பெருசா இந்த மொபைல்ல ஹீட்டிங் இஷ்யூமே இல்ல. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா பிராண்ட் கிளைம் பண்றது 9,69,000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம செக் பண்ணப்ப 9,26,000 வருது. கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலா வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 4nm ப்ராசஸர் 2.9 GHz ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடியது. அது போக இங்க LPDDR5 டைப் RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஓவராலா இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து மாஸ் பண்ணிருக்காங்க. இதோட டிஸ்ப்ளே பார்த்தா இதுவுமே நம்மள பெருசா இம்ப்ரஸ் பண்ணுது. மத்த பிராண்ட்ஸ் எல்லாம் பெசல்லெஸ் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி அந்த சின்ன வந்து பெருசா கொடுத்துருவாங்க. பட் இந்த மொபைல்ல அதுவுமே ரொம்ப சின்னதா இருக்கு. 2.22 mm தான் இந்த சின்ன வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப பெசல்ஸ் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே. டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது இங்க 6.67 இன்ச்ல Full HD plus 120 Hz 12-bit AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. அது போக 1000 nits peak brightness கொடுத்திருக்காங்க. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. Dolby Vision HDR10+ 100% DCI P3 கலர் கேம் மோட் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த கலர்ஸ் நல்லா இருக்கு, வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு, இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்லா இருக்கு, அவுட்டோர்ல நல்ல சன்லைட்ல பார்த்தா கூட ஓரளவு பிரைட்டரான டிஸ்ப்ளேவா இருக்குது. ஓவரால் டிஸ்ப்ளே அப்படின்னு பார்த்தா இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ப்ளே இந்த மொபைல்ல கிடைக்குது. இதுல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சார் 64 மெகாபிக்சல் இருக்கு OIS சப்போர்ட்டோட. அது போக ஒரு 8 மெகாபிக்சல் ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார், ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ இருக்கு. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. ரியர் கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து கொஞ்சம் பிரைட்டரான போட்டோஸா இருக்கு. அந்த ஸ்கின் டோன்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெட்டரா எடுத்துறல. அதே மாதிரி இந்த சேச்சுரேஷன் டைனமிக் ரேஞ்ச் இதுவுமே ஒரு சில நேரம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு சில நேரம் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. போர்ட்ரைட் ஷாட்ஸ் அப்படின்னு பார்த்தா அந்த எட்ஜ் டிடெக்ஷன் அதுவுமே அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்ல, இன்னும் கொஞ்சம் அதை ஆப்டிமைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருக்கும். இன்டோர்ல நம்ம போட்டோஸ் எடுக்கும்போது ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கிறோம் அப்படின்னா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். இல்ல ரொம்ப போரான லைட்டிங்ல எடுக்கிறீங்க, இல்ல நைட் மோட் யூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் ஆவரேஜா நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியுது. அங்கங்க நாய்ஸ் வந்து பார்க்க முடியுது. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியல்ல மேக்ஸிமமா 4K 30 fps ல நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. செல்ஃபி கேமரால மேக்ஸிமமா 1080 60 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுக்க முடியுது. செல்ஃபில 4K கான வீடியோ சப்போர்ட் வந்து இந்த மொபைல்ல இல்ல. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா எப்பவுமே போக்கோ போன்ல என்ன வருமோ அதுதான் கொடுத்திருக்காங்க. ஒரு சில ஃபில்டர்ஸ் மட்டும் இங்க எக்ஸ்ட்ரா புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா அதை வச்சு கொஞ்சம் டிஃபரெண்டா போட்டோஸ் எல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியும். இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 13 ஓட MIUI 14 கொடுத்துட்டாங்க. எப்பவும் கொடுக்குற மாதிரி நிறைய தேவையில்லாத ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப் இதுல இருக்குது. ஆனா மேக்ஸிமம் நிறைய விஷயங்களை வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. ஒரு சில ஆப்பை வந்து நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ண முடியல, டிசேபிள் கூட பண்ண முடியல. அதே மாதிரி இங்க தேவையில்லாத அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் அவங்களோட ஆப் ஸ்டோர்ல இருந்து இதை இன்ஸ்டால் பண்ணுங்க, அதை இன்ஸ்டால் பண்ணுங்க, இதை அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் வந்து வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும். MIUI 14ல நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. MIUI 13 விட கொஞ்சம் பெட்டரா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. யூஸ் பண்றதுக்கும் நல்லா இருக்குது. அது போக இங்க அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே 2 OS கான அப்டேட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. Android 14, Android 15 கான அப்டேட் வரும். 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் இந்த மொபைலுக்கு கொடுப்போம் அப்படின்னு பிராண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம Xiaomi phones அப்படினால MIUI டயலர் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருப்பீங்க. இந்த மொபைல்ல MIUI டயலர் கொடுத்திருக்காங்க. ஆட்டோ கால் ரெக்கார்டிங்கும் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் இல்லாம நம்மளால கால் ரெக்கார்டிங்கும் பண்ணிக்க முடியும். மொபைலோட பிளேஸ்மென்ட் பார்க்கும்போது பொதுவா 30,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய மொபைல் போன்ஸ்ல எல்லாமே அந்த 3.5 mm ஜாக் வந்து கட் பண்ணிடுவாங்க.
கேட்டா அதுக்கு பிளேஸ் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் இந்த மொபைல்ல அதை கவர் பண்ணிருக்காங்க. அதனால ஹெட்போன் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த போன் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அதுக்கப்புறம் இங்க டாப்லயும் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல லவுடா நல்ல கிளியரா நம்மளால கேட்க முடியுது. இங்க செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்திருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டரும் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல வந்தா இங்க எதுவுமே கொடுக்கல. பாட்டம்ல வந்தா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அது ஓபன் பண்ணா டுயல் சிம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. இங்க SD கார்டு ஸ்லாட்கான சப்போர்ட்லாம் கிடையாது. அதுவுமே ரெண்டுமே 5G சப்போர்ட் பண்ணும். இதுல 12 5G பேண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்தியால எங்க வேணாலும் 5G யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஒரு மைக் இருக்கு. டைப் C சார்ஜிங் போர்ட் இருக்கு. இங்க பாட்டம்ல ஒரு ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்கு. கீழே பவர் பட்டன் இருக்கு. பவர் பட்டன்ல என்ன இருக்கு? ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கு. சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். என்னதான் ஃபிளாக்ஷிப் லெவல் மொபைல் அப்படி இப்படி அப்படின்னு சொன்னாலுமே Xiaomi மொபைல் அப்படினாலே சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லாம் எவ்வளவு போட்டாலும் எதிர்பார்க்க முடியாது. இந்த மிஸ்டேக் அவங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. இருந்தாலுமே இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரொம்ப அக்யூரேட்டா இருக்குது. அது போக இந்த மொபைலுக்கு IP52 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. தேவையான சென்சார்ஸ் இதெல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. மொபைலோட பேட்டரிக்கு வந்தா எப்பயும் கொடுக்குற 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் ப்ளே அடாப்டரும் கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 45 நிமிஷத்துல ஃபுல் சார்ஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி பிராண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. பட் அதை வந்து நம்ம எக்ஸாக்ட்டா செக் பண்ணல. பட் பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா நம்ம ஷார்ட் டைமா தான் செக் பண்ணோம். நம்ம செக் பண்ண வரைக்கும் இப்போதைக்கு பரவாயில்ல. இருந்தாலுமே உங்களுக்கு லாங் டைமா செக் பண்ணி பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு அப்டேட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய கமெண்ட் வந்தா அதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். கடைசியா இதோட பிரைஸ். இதுல ரெண்டு வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+256, 12+256. இங்க ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 256 அப்படின்னு காமனா போயிட்டாங்க. பொதுவா 6+128, 8+128 அப்படின்னு தான் மத்த பிராண்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. பட் இவங்க 256 அப்படின்னு கொண்டு வந்தது நல்ல விஷயம். அது போக இங்க விர்ச்சுவல் RAM அப்படின்னு பார்த்தாலுமே 7GB விர்ச்சுவல் RAM, 12GB RAM வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. 8GB RAM வேரியன்ட்க்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. ஒருவேளை அந்த மாடல் யாராவது வாங்குனீங்க அப்படின்னா அதுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதால பெருசா பெர்ஃபார்மன்ஸ்ல டிஃபரன்ஸ் இருக்காது அப்படினாலுமே ஒரு சின்ன ஹெல்ப்பா அது இருக்கும். இதோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8+256 30000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. 12+256 34000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சேல் ஆஃபரா நீங்க ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. மே 16ஆம் தேதி ஃபர்ஸ்ட் சேல் ஸ்டார்ட் ஆகுது. டிஸ்கவுண்டோட வாங்கும்போது நம்மளால 27000 ரூபாய்க்கும் 31000 ரூபாய்க்கும் இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு இந்த மொபைல் வர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸோட ஒரு பெஸ்டான டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸோட POCO பிராண்ட்ல இருந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உடனே நிறைய பேர் ஐயோ அந்த போர்டு ப்ராப்ளம் வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போர்டு ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மாடல்ஸ்ல எல்லாம் வந்தது அப்படிங்கிறதுக்காகவே வாரண்டி முடிஞ்ச உடனே தானே வருது அப்படின்னு இந்த மொபைலுக்கு வாரண்டியையும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 1+1 அப்படின்னு சொல்லி வாரண்டி கொடுக்குறாங்க. உங்களுக்கு 2 வருஷத்துக்கான வாரண்டி வந்து கிடைக்கும். அதனால 2 வருஷத்து வரைக்கும் பெருசா ப்ராப்ளம் கிடையாது. அதனால வாங்கணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன்.